செய்யணும். அதுக்கெல்லாம் கிராம ஊழியங்கள்லாம் போய் ரோட்ல தெருவுல எல்லாம் நிக்க வச்சிருக்கிறோம். சாட்சியெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க, பாட்டெல்லாம் பாடி இருக்கிறீங்க. அப்படிலாம் பழகி இப்படி சபையிலையும் சபையாருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பழகணும். ஆண்டவருக்காக பழகணும். சரி, ஜெபம் பண்ணலாம். இது கொஞ்சம் எனக்காக யாருக்கும் போய் நன்றி ராஜா. நல்ல கண்களை தருங்க. அல்லேலூயா. நன்றி அப்பா. సిలువలో ఆ సిలువలో ఆ ఘోర కల్వరిలో తొలువలా మధ్యలో వేలాడిన యేసయ్యా తొలువలా మధ్యలో వేలాడిన యేసయ్యా వేలి అయిన యేసయ్యా బలి అయిన యేసయ్యా వేలి అయిన యేసయ్యా బలి అయిన యేసయ్యా నీవెంతో అలసితివా అలసితివా సిలువలో ఆ సిలువలో ఆ ఘోర కల్వరిలో తొలువలా మధ్యలో వేలాడిన యేసయ్యా తొలువలా మధ్యలో వేలాడిన యేసయ్యా మాదు పాప భారం నేను సిలువకు గురి చేసెనే నాదు దోషమే నిన్ను అణు అణువను హింసించెనే నాదు పాప భారం నిన్ను సిలువకు గురి చేసేనే నాదు దోషమే నిన్నే అణు అణువను హింసించెనే నీవు కార్చిన రక్తధారలే నా రక్షణ ఆధారం నీవు కార్చిన రక్తధారలే నా రక్షణ ఆధారం సిలువలో చేరెదన్ విరిగిన హృదయముతో సిలువలో చేరెదన్ విరిగిన హృదయముతో వెలి అయిన యేసయ్యా బలి అయిన యేసయ్యా వెలి అయిన యేసయ్యా బలి అయిన యేసయ్యా సిలువలో ఆ సిలువలో ఆ ఘోర కల్వరిలో తొలువలా మధ్యలో వేలాడిన యేసయ్యా తొలువలా మధ్యలో వేలాడిన యేసయ్యా వెలి అయిన యేసయ్యా బలి అయిన యేసయ్యా వెలి అయిన యేసయ్యా బలి అయిన యేసయ్యా సిలువలో ఆ సిలువలో ఆ ఘోర కల్వరిలో తొలువలా మధ్యలో వేలాడిన యేసయ్యా తొలువలా మధ్యలో వేలాడిన
యేసయ్యా సిలువతో చేరదన్ వెలిగిన హృదయముతో సిలువలో చేరదన్ వెలిగిన హృదయముతో. நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக என் பாவ பாரங்களும் என் தோஷங்களும் உமக்கு இந்த நிலைமையை உண்டாக்கிச்சுப்பா. அந்த பாரமான அந்த சுமை பாவத்தை ஏற்றுக்கொண்டு என் மேல் இருந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரா, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய தோஷம் உம்மை அணுவணுவாக சித்திரவதை செய்ததுப்பா. உங்க ரத்தத்துல எனக்கு ரட்சிப்பு உண்டானது ராஜா. அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் சிந்தின ரத்தத்தின் மூலமா எனக்கு விமோசனம், விடுதலை, ரட்சிப்பு வந்ததுப்பா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. சொல்லுவோமா? உம் நாமம் வாழ்க ராஜா, வின் தந்தையே. உம்மரசு வருக ராஜா, என் தந்தையே சேர்ந்து. உம்மரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்கை தட்டி ஆமே, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா சேர்ந்து ஓசன்னா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஆமென். ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. ராஜாதி ராஜா நீரே சேர்ந்து உம் நாமம் பரிசுத்த பாடுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. ஓ உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. சேர்ந்து வாழ்க ராஜா, அம்மே அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அம்மே அல்லேலூயா. ஓ வாழ்க ராஜா, அம்மே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க, சேர்ந்து சொல்லுவோம். வாழ்க உம் நாமம் வாழ்க. உற்சாகமா ஐயா சொல்லுங்க. வாழ்க உம் நாமம் வாழ்க. எல்லாருமே ஐயா வாழ்க. இயேசு ராஜா நீ வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஆமே ஐயா வாழ்க. வாழ்க உம் நாமம் வாழ்க. இன்றும் என்றும் சதா காலம் எங்கள் தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதா. ஆமென், ஆமென். தேங்க்யூ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஸோ இந்த நாளின் தலைப்பு ஒன்னொன்னா படிப்படியா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதுல உங்களுக்கு எப்படியெல்லாம் சத்தியத்தை கொடுக்க முடியும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை எடுக்கிறேன். இப்ப நாளைக்கு வரைக்கும் இன்ன வரைக்கும் தலைப்பு இல்லை. மற்ற நாளெல்லாம் முன்கூட்டியே சொல்லிடுவேன். உஷா கேட்டுச்சு, அப்பா எப்படிப்போ இந்த தலைப்புல எடுக்கிறேன், எனக்கே தெரியல மகளே. உட்காந்து பைபிள் வாசிக்கிறேன், ஒவ்வொரு தலைப்பு இந்த செய்தியை தியானிக்கும் போது அடுத்த ஒரு 3-4 தலைப்பு எடுத்துட்டேன். ஆனா நாளைக்கு இன்னும் டிசைட் பண்ணல. இது பிலாத்துவின் அரண்மனையில அவருக்கு ஏரோது செய்த பரியாசங்கள் வேற. ஆனா இந்த லெட்டர்ஸ்லாம் இல்லாத காட்டுங்க. அவரை கனப்படுத்தும் விதமாக ராஜா என்னெல்லாம் செய்வாங்களோ, ராஜாவுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது போல, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ராஜாவுக்கு செய்யக்கூடிய மரியாதைகள். மத்தேயு 27-29 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிக்சர் கொஞ்சம் கிளியாரிட்டி இல்லை. சீக்கிரம். பாருங்க, செய்யும் போது எல்லாம் அழகா செஞ்சுட்டு, வேதம் பைபிள் ரொம்ப நுணுக்கமானது. வேதம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. சாதாரணமா படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதாரணமா இருக்கும். ஆர்வமா வாஞ்சியா படிச்சீங்கன்னா, எனக்கு இப்ப இங்க வந்து 21 வருஷமா செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த வேலைக்கிழமையில இருந்து அந்த பரிசுத்த வாரங்களுக்கு உட்காந்து அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓடி வீக் பரிசுத்த வாரம்னு சொல்லி அதுக்கு டாபிக்கலும் அதுக்கு டிசைட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கு என்னெல்லாம் பேசலாம், இப்ப இந்த வருஷத்துல இப்படி பேசுறது போல அடுத்த வருஷம் ஆணி, என்னது முள்ளு, சிலுவை அப்படின்னு ஒன்னொன்னா அப்படி அது பக்கம் போயிட்டே இருக்கு. இந்த வேதம் நமக்கு வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்குது. இல்லையா சொல்லுவோம், இது பொக்கிஷம், இது கடல், இது புதையல், இது வலை அப்படின்னு வேதத்தை என்ன பண்ணலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அல்ல குறையாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. நானும் அப்படி நினைச்சு பார்க்கல. என்ன பண்ணிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த பாடுகளோடு நம்மள கனெக்ட் பண்ணி பார்க்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க அனுபவத்தை நம்மோடு கூட சேர்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரத்துல 2-3 படிங்க. இதே சம்பவத்தை மார்க் 15 இருக்கு, யோவான் 18 இருக்கு, 19 இருக்கு, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல இருக்கு. போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி கைகள் அவருக்கு என்ன செய்தார்கள், ஒரு கோலை கொடுத்தார்கள். அவருக்கு முன்பாக மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு, அந்த பிக்சர் காட்டியா, முழங்கால் படியிட்டு ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை எல்லாம் இங்க கொடுக்கிறாங்க. சொல்லும் போது ஒரு ரோம போர் சேவகன் ஒரு ராஜாவினிடத்துல வந்து பேசுவதா இருந்தா சொல்வதா இருந்தா அவன் நின்னு பேசக்கூடாது, நின்னு பேச மாட்டான். நைஸ், கவனிச்சுக்கோங்க. அவருக்கு சிவப்பங்கி, முள்முடி, கையில என்ன கொடுத்திருக்காங்க, கோல் இல்ல, ஒரு குச்சி. அது நாணல் குச்சி கூட சொல்ல முடியாது, வளையும் இல்லையா, ஆட்டோரங்கள்ல வளருமே நாணல், அதுல அதாவது கனப்படுத்துறது போல பஞ்ச புகழ்ச்சி அணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுதான் ஒரிஜினலா இருக்கக்கூடிய ரோம ராஜாவுடைய, நான் காமிச்ச ரமேஷ் அந்த போட்டோ காட்டுங்க. சிவப்பங்கி, ஒரு ராயல்டி, ராஜ வஸ்திரம். இப்ப கூட நம்ம ஊர்ல ஒருத்தரை மரியாதை படுத்துறோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணுவாங்க. ஒரு சிகப்பு, இப்ப இங்க ரோட்ல நான் பார்த்தேன், நேத்து கூட போய் பார்த்தேன், கீழே என்ன பண்ணிருந்தாங்க, ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன பண்ணாங்க, சிவப்பு கம்பளத்துல, அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படின்னுவாங்க. அப்போ சிவப்பு வந்து ஒரு ராஜரீகத்தை குறிக்கும். அப்போ இவருக்கு சிவப்பங்கிய போட்டாங்கன்னு சொன்னா அப்ப ராஜாக்களுடைய வஸ்து. ஆனா அந்த ராஜாக்கள் உடுத்துற சிவப்பங்கில பிக்சர் காட்டுங்க, ஆண்டவர் காட்டுங்க, அது போல ஒரு மற்ற ரகமான ஒரு துணியை போட்டு, தேங்க்யூ. ஒருவேளை எனக்கு இங்க இருந்து பார்க்க அப்படி ஷேடோவா தெரியுதோ, அப்படிதான் இருக்கா, நல்ல வேலை, எதிர்க்க நல்லா இருக்கு, இது என்னடா ஒரு மாதிரி இருக்கேன்னு. சரி, அப்போ ஒரு ராஜா உடுத்தக்கூடிய அதே சிவப்பங்கில ஒரு மட்டமான ஒரு சிவப்பங்கி. ராஜாக்கள் பொன்னுல கிரீடத்தை சூடுவாங்க, ஆனா இவருக்கு
கொடைச்சல் எடுக்கக்கூடிய, வேதனை உண்டாக்கக்கூடிய முள்ளுகளால் என்னது, ஒரு கிரீடம். அதுக்கப்புறம் கையில ராஜாக்கள் செங்கோல் வச்சிருப்பாங்க. இவருக்கு வளையக்கூடிய, ஆடக்கூடிய கேவலமான ஒரு குச்சியை கொடுத்து கையில அவரை நிக்க வச்சு அவருக்கு முன்னாடி மண்டிட்டு ஏளனமா நகைப்பா அவரை பார்த்து என்ன சொல்றாங்க, யூதர்களின் ராஜாவே வாழ்க. அப்போ அவரை மேலும் மேலும் வேதனைப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல நாம மற்றவர்களால அப்படி மேலும் மேலும் காயப்படும் பொழுது நம்மளை வேணும்னே சில பேர் காயப்படும், இது செய்தா நமக்கு வேதனையா இருக்கும்னு தெரிஞ்சா வேணும்னே செய்வாங்க பாருங்க. இதை இயேசுசாமி அனுபவிச்சுட்டாரு. நான் சொல்றது புரியுதா பாஸ்டர்? வேணும்னே செய்யறாங்க பாஸ்டர், ஏமா எமக்கே செய்யறாங்கம்மா, இது செஞ்சா இவருக்கு காயமா இருக்கும். ஏன் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்டே ஒருத்தர் சொன்னா, அண்ணா நீ சொன்னலன்னா இது உனக்கு பிடிக்காதுன்னு, அதனால அதை நான் செய்கிறேன். அந்த ஆவி இன்னும் 22 வருஷமா என் கூட போராடிக்கிட்டு இருக்கு, வேற வேற ஆள் மூலமா. ஆட்கள் வேற, இதை செய்யாதரா, இது செய்யாதமா, இது செஞ்சா தப்பு இல்ல, அது அது சொல்லுவாங்க ஹர்ட் ஆகுது, ஒரு மாதிரி மனசு காயப்படுத்துனா வேணும்னே செய்வாங்க. இது அவருக்கு செஞ்சாங்க, அவர் மனுஷன்தான், அவரை நிக்க வச்சு. இன்னும் சொல்ல போனா நான் ரமேஷ் கிட்ட வாண்டடா சொன்னேன், அவர் போட்டு இருந்த துணியை உருவிட்டு, என்ன வேணுமா, அவருக்குன்னு ஒரு மரியாதைக்கு ஒரு துணி போட்டிருந்தார்ல, அதை கூட உருவி கோவணமா. என்னதுங்க? இன்னொரு பிக்சர் இருக்கு ரமேஷா, அதை கவனிங்க. ஒரு படியில இறங்குற மாதிரி இருக்கும், வெறும் என்னதுங்க, உள்ளாடையோட அவருக்கு ஒரு சிவப்பு. பாருங்க, இப்ப நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் மேல ஏதாவது ஒரு மோடி கோட்டு போண்டி என்னது சொல்றாங்க பண்டி எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். இருக்கிறத துணியெல்லாம் கழட்டி விட்டுட்டு எனக்கு ஒரு சால்வையை போட்டா நல்லா இருக்குமா? அது அவமானப்படுத்துறது இல்ல? இருக்கிறதே விட்டுருங்கடா, போட்டுக்கிற துணியை விட்டுருங்கடா, என் மானமாவது மிஞ்சம் அப்படின்னா அவரோட துணியை உருவி, அப்ப அது மரியாதைப்படுத்துறாங்களா அவரை? சொல்லுங்களம்மா, காயப்படுத்துறாங்க, மேலும் மேலும் வேதனை அதிகரிக்கிறாங்க. முன்னாடி படிச்சோம், முன்னாடி சொன்னேன், இயேசுவை வேதனைப்படுத்துறது யூதர்களுக்கு சந்தோஷம், இங்க ரோமர்களுக்கு சந்தோஷம். சில பேர் அவங்க சந்தோஷத்துக்கு நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, மற்றவங்க சந்தோஷத்துக்கு வேதனைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பேசி வச்சுப்பாங்க, என்னன்னு சொல்லி பாரு, நான் இதை செய்யறேன் பாரு. என்கிட்டலாம் அப்படி வந்து விஷப்பரிச்செல்லாம் செய்வாங்க. இப்ப பாரு பாஸ்டர் போய் இதை நான் சொல்லுவேன், எப்படி கோவப்படுவார் பாரு, எப்படி எமோஷனல் ஆக பாருன்னு திட்டம் போட்டு வந்து செய்வாங்க. ரைட்? இது வந்து அனைத்து யோசிக்குது, என்னடா அண்ணே இப்படி கரெக்டா சொல்றாரு. சில நான் என்ன இல்லை, உங்களையும் சொல்ல, உங்களையும் அப்படி பண்ணியிருப்பாங்க. இதை செஞ்சா உங்களுக்கு வலிக்கும்னு சொன்னா வேணும்னு என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. முதல்ல படிச்சது மற்றவர்களுக்காக, யூதர்களுக்கு சந்தோஷத்துக்காக செஞ்சாங்க, இப்ப அவங்க சந்தோஷத்துக்கே செய்யறாங்க. நம்ம மற்றவர்களாலும் காயப்படுத்தப்படுவோம், மற்றவர்களுக்காகவும் காயப்படுத்தப்படுவோம். இதெல்லாம் அவர் சந்திச்சிட்டாரு. சொந்த ஜனங்களாலையும் காயப்பட்டுட்டாரு, மற்ற புறஜாதிகளாலும். இவங்களா என்ன பேசுறாங்களே, இவங்களா என்ன இப்படி பரியாசம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாம வேதனைப்படும் போது நாம என்ன நினைச்சுக்கணும்னா, ஏசப்பாவை தான் நினைச்சுக்கணும். அவரையே அவர் சொந்த ஜனமும் என்ன பண்ணிச்சு, வேதனைப்பட்டுச்சு. புற ஜாதிகளும் அவரை என்ன பண்ணிட்டு, நான் யோசிக்கிறேன், தியானிக்கிறேன், பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாராம். யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாரு? சும்மா விடுவானுங்களா? சும்மா சொல்லுங்க, சும்மா விடுவானுங்களா? நல்லவனுங்களாச்சா ஏதாவது திட்டுவாங்க, 4 பேச்சு பேசுவாங்க. ஆனா என்ன சொல்லி தியானிக்கிறதுனா, அவர்கிட்ட ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க, அவர்கிட்ட கொடூரமா நடந்துக்கிறாங்க. ஒருத்தனை பார்த்து கேட்டாரு, பாஸ்டர்மா சொன்னாங்களே, நான் உனக்கு தகாதது ஒன்றை செய்தா நீ எனக்கு ஒப்புவி, உனக்கு என்னடா பண்ணேன்? நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இவன் ஊடால வந்து என்ன பண்றான், இப்படியா அதிகாரிக்கு பதில் சொல்லுவா என்று செய்யறான், அடிக்கிறான். யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக, யாருக்கோ பிரியப்படுத்துறதுக்காக நம்மளை அடிப்பாங்க. காரி துப்பி இருக்கிறான், யாரையும் அப்படி அவரை யாருமே செஞ்சது கூட இல்லை. அப்படிப்பட்டவரை எந்த அளவுக்கு மேலும் மேலுமா பரியாசமோ வேதனையும் துக்கத்தையும் உண்டாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலும் மேலும் செய்தாங்க. அப்பெல்லாம் ஒன்று அதுக்கு தான் இந்த பாட்டை ரொம்ப வாண்டடா எடுத்து கத்துக்கிட்டு பண்ண. என் பாவம், என் தோஷம் உங்களை ஹிம்சப்படுத்திச்சுன்னு தெலுங்குல போட்டுருக்கு. தமிழ் அது சித்திரவதை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா நான் தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு?
நாம இப்படி சிக்கனா சட்டை போட்டுக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக அவர் நிர்வாணமா நின்னாரு. அல்லையா சொல்லுவோம். குட் ஃப்ரைடே செய்தி அதுதான். நமக்காக என்னெல்லாம் 3 செஞ்சாருன்னு நம்ம அப்போ பார்ப்போம், ரைட்டுங்களா? ஆனா இங்க பார்க்கும்போது நீங்க எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. ஒருத்தர் 2 இல்ல, தவறாக எழுதி விட்டு. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க? கரெக்ட் தானா? கரெக்ட் தான், வெரி குட், தேங்க்யூ. பிறக்கும் போதே சாஸ்திரிகள் வந்து அவரை விசாரிக்கும் பொழுது என்னன்னு சொல்லி கேட்டாங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இவனுக்கு கிண்டல் பண்றதுனால அவர் ராஜாவா இல்லாம போக போறது இல்லை. அவர் பிறக்கும் போதே ராஜா தான். அல்லையா சொல்லுவான். எப்படிதான் அவர் கேட்டானுங்க வந்து ராஜா? அவரு மாட்டு தொட்டில பிறந்தாரோ, பிளாட்பாரத்துல பிறந்தாரோ, செடிக்கு கீழே பிறந்தாரோ, அவரு ரோட்டோரத்துல எங்கேயோ பிறந்தாரு. எங்க பிறந்தாலும் ராஜா ராஜா தான். அல்லையா சொல்லுவான். ராஜா விட்டு பிள்ளை எங்க பிறந்தாலும் எங்க தான், யார் தான்? அதுக்கு ஆபரேஷன் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எக்மோர் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், தண்ணி தொட்டி தெருவா இருக்கட்டும், வால்டாக்ஸ் ரோடா இருக்கட்டும், இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் குழந்தைங்களை போய் என்ன பண்ணிருக்கிறேன், பார்த்துருக்கேன். நான் பிறந்தது எக்மோரு, எங்க தம்பி எல்லாம் பிறந்தது தண்ணி தொட்டி தெரு, இப்போ கவுன்சிலர் ஆபீஸா இருக்கு. அதுக்கப்புறம் பிரியா சௌந்தர்யா பிறந்ததுல இந்த இப்ப இடிச்சிருக்காங்களே இந்த எங்க பிறந்தாலும் சரி. ஆனா அவர் ராஜா தான். அவரை கேலி பண்றதுனால அவர் தரம் குறைஞ்சிடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கேலி பண்றதுனால, கிண்டல் பண்றதுனால, நக்கல் அடிக்கிறதுனால உங்க வேல்யூ எல்லாம் குறையாது. சொல்லுங்க, நீங்க தான், நாங்க தான். நம்மளை கிண்டல் பண்றதுனால என்ன ஆயிடாது? சொல்லுங்களேன், உங்க மதிப்பு, அவர் மதிப்பு சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க. டேய் டேய், நீ முள்ளுல கிரீடம் சூத்தினாலும் அது அவருக்கு கிரீடம் தாண்டா. உனக்கு தான். அவர் அவமானப்படுத்துற, அவர் குத்தி இருந்தாலும் வலிச்சு இருந்தாலும் அதை அவர் பொறுமையா ஏற்றுக்கொண்டாரு. சந்தோஷமா இல்லையா? சொல்லுவோம். ஏன்னா அவர் தலையில முள்முடி, அவர் தலையில அந்த வலியான கிரீடம் இருந்ததுனால தான் உங்க தலையில, என் தலையில கர்த்தர் நல்ல மகிமையான கிரீடங்களை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கு மாலை மரியாதை கிடைக்கும் போதெல்லாம், எங்கேயாவது அப்படி பொன்னாடை போத்தும் போது எங்கேயாவது நம்ம ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, எனக்காக நீங்க கேவலமான ஆடையெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டீங்க, போத்திக்கிட்டீங்க, அதை நினைக்கணும். அல்லேலூயா. ஏதோ சிரிக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்களே, அவங்க கேலி பண்றது அவருக்கு அது எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அதாவது பொறுமையா ஏத்துக்கிட்டாரு. சரி, இன்னொன்னு காரியத்தை படிக்கலாம், சரிங்களா? யோவான் 1:49, யோவான் 12:13 படிங்க. 2 வசனம் படிங்க. அந்த குருத்தோலை ஞாயிறு அந்த போட்டோ ரமேஷ் சார். அவரு உயிரோடு இருக்கும் போதே ஒருத்தர் அவரை வந்து பார்க்கும் போது என்ன சொல்லி அட்ரஸ் பண்றாரு? குழந்தையா இருக்கும் போது 2 வயசுல சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க, நாங்கள் ராஜாவை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்று அரண்மனைக்கு போனாங்க. இப்போ அவர் ஒரு நல்ல 33 வயசுல இருக்கும்போது அவரை பார்த்து ஒருத்தன் வந்து சொல்றான், நீ இஸ்ரவேலின் ராஜா. இவனுங்க சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கும் ஸ்தோத்திரம் பாஸ்டர்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவான். இது வந்து நஞ்சு போன சோத்திரமா, நல்ல சோத்திரமா? இவன் சொல்றது வந்து அவர் கனப்படுத்துறதுக்காக சொல்றான், இவனுங்க சொல்றது அவமானப்படுத்துறதுக்காக சொல்றானுங்க. அல்லேலூயா சொல்லுவான். நல்ல சோத்திரம், நல்ல சோத்திரம். இது என்னது? இது நல்லது. அவரை உண்மையாவே நீ யாருன்னு சொல்றாரு? இஸ்ரவேலின் கழுத மேல வராரு, படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறாரு, துன்றதுக்கு கையில காசு இல்லாம இருக்கிறாரு. ஆனா அவரை பார்த்து ஒருத்தர் சொல்றான், நீ இஸ்ரவேலின் ராஜா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் நீங்க உங்களால ராஜாத்தி தான் சொல்லிக்கணும். நாங்க தான் ராஜா, நீங்க எதுக்கு ராஜான்னு சொல்லணும்? நீங்களாம் யாரு? ராஜா, குயின். நீங்களாம் யாரு? குயின். குயின். நாங்களா ராஜா விட்டு பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ பிறக்கும் போதே அவர் ராஜான்னு தான் சொன்னாங்க. ஊழிய செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் ராஜான்னு தான் சொன்னாங்க. சாக போறாரு, சாக போறதுக்கு முன்னாடி நடந்தது 12:13 படிங்க. எல்லாரும் அவர் கழுத்து மேல உட்கார வச்சுட்டு குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். படிங்க.
குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டத்தக்கவர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்களாம். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். வசனம் சொல்லுகிறது, எடுத்து படியுங்கள். சகரியா 9:9 தீர்க்க தரிசனமா முன்னாடி, இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே, சாஸ்திரிகளுக்கு முன்பாக, நாத்தானுக்கு முன்பாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சகரியா முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு? குமாரத்தியே மகிழ்ந்து களிகூரு, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும். கழுதை மேல வந்தாலும் அவர் ராஜா தான், தாழ்மையா வந்தாலும் அவர் ராஜா தான் சொல்லுவான். ஆமே. அதே மினுக்கு வஸ்திரம் போட்டுக்கிட்டு அப்படியே கம்பீரமா ராஜ உடை தரித்து வரணுன்ற அவசியமே, அவர் ராஜா தான். ஆனா இன்னைக்கு இந்த சிலுவை தியானத்துல நாம தியானிக்கிறது என்ன? இப்படியெல்லாம் அவர் நடந்து போற கழுதைக்கு நல்ல கம்பள வரவேற்பு, அவருக்கு நல்ல உற்சாக, ராஜா ஜெயிச்சுட்டு வந்தா அந்த குருத்தோலைகள்ல அவருக்கு வரவேற்பு கொடுக்கறது போல எல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா இங்க ரோம சேவர்கள் செய்யறதோ கேலியும் கிண்டலுமா, அவமானப்படுத்தும் விதமாக, அவரை பரியாசம் செய்யும் விதமாக ஒரு சாதாரணமான ஒரு சிவப்பங்கி, ஒரு முள், கேவலமான வலிய உண்டாக்கக்கூடிய முள்ளு அவர் கையில வளைஞ்சு போற ஒரு நாணல்ல ஒரு கோல்னு சொல்லி. அப்போ சிவப்பங்கினா ஒரு ராஜ மரியாதை, முள் கிரீடம்னு சொன்னா ஒரு மகிமை, அதாவது ராஜ மேன்மை, மகிமை. செங்கோல்னு சொன்ன அதிகாரம், அதுக்கெல்லாம் டம்மியா கொடுத்து அவரை பரியாசம் பண்றான். நீ அவர் கையில என்ன கொடுத்தாலும் வசனம் சொல்லுகிறது கர்த்தத்துவம் அவர் தோள் மேல இருக்குமா. அல்லேலூயா சொல்லுவான். இன்னும் அவர் கையில நீ எது கொடுத்தாலும் அவர் யாருதான்? செங்கோல்னு சொல்லுவாங்க. செங்கோல் தங்கத்துல கொடுத்து அவரை ராஜான்னு சொல்லலாம். கையில குச்சி தடி இருந்தாலும் நாணல் இருந்தாலும் அவர் ராஜா தான். ஆனா இவர்களெல்லாம் அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்ளாம நக்கல் பண்றாங்க, நையாண்டி பண்றாங்க, முழங்கால் படியிட்டுலாம் அவரை ஒரு ராஜாவுக்குரிய ஒரு விஷயங்கள் போல செய்யறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே அவர் கம்முன்னு நிக்கிறார். அதான் அந்த பிக்சர் காட்ட சொல்ற ரமேஷ். அவர் எப்படி நிக்கிறாரு சொல்லுங்கம்மா? சிவப்பங்கி போட்டாலும் அமைதியா நிக்கிறார், முள்முடி சூட்டினாலும் அமைதியா நிக்கிறார். அடுத்தது கையில சொல்லுங்க, இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, அவர் முள்முடிய வச்சு ஒரு இடத்துல சொல்லுது தடியினால் அடித்தாங்க, இன்னொரு இடத்துல கையினால் அடிச்சாங்கன்னு சொல்லுது. மேல இருக்கிற அந்த முள்ளு மண்டையில குத்துற அளவுக்கு, அதாவது இங்க குத்தி இந்த கண்ணு வழியா கிழிகிற அளவுக்கு ஒரு தேல், ஒரு தேலுடைய கடி இருக்குல்ல, அந்த ஒரு தேல் கடியினுடைய கொடைச்சல்ல விட கொடுமையான கொடைச்சல் இந்த ஒவ்வொரு முள்ளுலையும் இருந்துச்சு. என்னதுங்க? நம்ம ஒரு எறும்பு கடிக்க தாங்காத ஆளு நம்பலாம், ஒரு கொசு கடிக்க வாழ்க்கையை வெறுத்துரும். ஐயோ சே, இந்த கொசு தான் ஏலாம் வந்துச்சு, ஆச்சா பூச்சால பேச்சு வாயில என்ன வரும்? அந்த வார்த்தை தான் வரும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, தேல் கடியை வாங்கினவங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தேல் கடி வாங்கியிருக்கிறீங்க? நான் வாங்கியிருக்கிறேன். ரைட்? அந்த கொடைச்சல் உயிரே போயிடும் ஒண்ணு. ஆனா சொல்லுங்க, ஒவ்வொரு முள்ளும் அவருக்கு அத்தனை பெரிய வலியை கொடுத்திருக்குமானா, அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் தாங்கினவரா நிக்கிறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இந்த உலகத்துல கௌரவமா வாழ்றதுக்காக தான். நமக்கு கிரீடம் வருவதற்காக அவர் தலையில முள்முடி வந்தது, நமக்கு அதிகாரம் வருவதற்காக அவர் கையில கேவலமான ஒரு தடி, அவருக்கு நல்ல, நமக்கு நல்ல மேன்மை கிடைக்கிறதுக்காக நல்ல பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்டுட்டாலோ ஒரு ஒரு ஊழியக்காரங்கள் ஆயிட்டாலோ இல்ல ஏதோ ஒண்ணு ஆயிட்டாலே அவங்களோட ட்ரெஸ்ல என்ன செஞ்சிருது? மாறிடுதுல. ஆமா தானே? சாதாரணமான ட்ரெஸ்ஸே நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், போட மாட்டேங்கிறோம். ரைட்? நமக்கு என்ன சிக்கி சிக்கின்னு இருக்குது, நம்மளுக்கு அப்பதான் பிடிக்குது. நாம சிக்கி சிக்கின்னு இருக்கிறதுக்காக
அவர் அந்த அவமானங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. காரணம், நாம அந்த அந்த வலிகள் மூலமா, அந்த வேதனைகள் மூலமா அதை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு, அதை எல்லாவற்றையும் அவர் சகித்து, நல்லா கவனிங்க, அவரை அவங்க பெருமைப்படுத்துறது நோக்கம் இல்லை. அவரை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அண்டர் கிரேடுன்னு சொல்லுவாங்க, டி கிரேடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? டி கிரேட் பண்றது. அதெல்லாம் வாண்டடா பண்ணுவாங்க பாருங்க, சில இடங்கள்ல டி கிரேடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இயேசு சாமி அனுபவிச்சாரு. அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நம்மள ஏதாவது மரியாதை குறைவா நடத்திட்டாலோ, நம்மள வேணும்னே நம்மள காயப்படுத்தி இதை செய்தா நமக்கு வேதனை வரும், வலிக்கும்னு தெரிஞ்சு செய்யறாங்கன்னா, அப்ப இயேசு சாமி என்ன பண்ணிக்கோங்க, ஏமா அந்த முள்ளுடைய குடைச்சல் அவனுங்களுக்கு தெரிஞ்சுதான் நல்லா குத்துட்டோம், நல்லா குடையட்டோம்னு சொல்லி செய்யறான். ரைட்? அத்தனை பேருக்கு மத்தியில, ஆயிரக்கணக்கான பேருக்கு மத்தியில எவ்வளவு மேன்மையா அந்த வீதியில நடந்து போனவரை நிர்வாணப்படுத்தினார்கள். நிக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப நான் கீழே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், மதியானத்துக்கு வந்தேன், கீழே அந்த கதவுல பெயிண்ட் அடிச்சேன், வேர்த்துச்சு, அதனால பனியனை கழட்டிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு யாரோ வந்தாங்க. வந்த உடனே நான் ஓடி போய் என்ன பண்ணேன், டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு உட்காந்து பேசுறேன். ஒரு பனியனோடு ஒருத்தரோடு பேசுறதுக்கே என்னவா இருக்குது, கூச்சமா இருக்கே, தயக்கமா இருக்கே. அவரை அவரை நிர்வாணப்படுத்தி, ஐயோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கடவுளா இருந்தாலும் மனுஷனா இருக்கிறாரு. அவருக்கும் நம்மளை போல வெக்கம், மானம், அவமானம் எல்லாமும் இருந்திருக்கும். ஏன்னா மனுஷனா இருக்கிறாரு, பசிச்சுட்டு அவருக்கு எல்லாமே இருந்தது. அப்போ அத்தனை பேருக்கு மத்தியில் அவர் நிற்கும் போது அவர் எவ்வளவு கூனி குறுகி இருந்திருப்பாரு, எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பாரு. ஏன்னா நாம 4 பேர் மத்தியில் மரியாதையா கௌரவமா நிக்கிறதுக்காக அவர் அப்படி நின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வலி, அந்த வேதனை, அந்த அடியெல்லாம் நாம நம்மளோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓ, இதெல்லாம் இயேசு சாமி கடந்து போயிருக்கிறாரு, இதெல்லாம் இயேசு சாமி அவரை வேணும்னே காயப்படுத்தியிருக்காங்க. அவரை பெருமைப்படுத்துறது போல அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவமரியாதை செஞ்சிருக்கிறாங்க. உண்மையான ஒரு சிவப்பங்கிய, ஒரு உண்மையான ஒரு கிரீடத்தை, ஒரு ராஜாவுடைய கோலை கொடுத்திருந்தா ஆமா அவரை மரியாதைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாமே டூப்ளிகேட்டு, அதெல்லாமே டம்மி, அதெல்லாமே வலிய வேதனைய இப்படி சொல்லல. ஒரு மட்டமான, இப்ப யாராவது ஒருத்தர் இங்க வராங்கன்னா கெஸ்ட்டுக்கு திடீர்னு அந்த டவலை எடுத்து உதறி நான் போட்டேன்னா எப்படி இருக்கும்? அவர் என்ன சொல்லுவாரு, எதுக்கு பாஸ்டர் தேவையில்லாம அது அங்கேயே இருந்திருக்கலாம், என்ன பண்றீங்க நீங்க, கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்ப அது முறையா? அப்படி போய் ஒரு சாதாரண ஒரு துணியை போடுறான், தங்க கிரீடத்துக்கு பதிலாக வேதனையான கான்ட்ரவர்சியா ஆப்போசிட்டா செய்யறான். அப்ப நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு எனக்கு அப்படி நடக்கும் போதெல்லாம் இதை இயேசு சாமி கடந்து போனார். இது இயேசு சாமி, பாஸ்டர் வேணுனே வேதனைப்படுத்துறாங்க பாஸ்டர், வேணுனே நான் சொன்னேன்ல, சென்னை கிளாஸ் பையன் சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு துணி கடைக்கு கொண்டு போயிட்டு துணி எடுத்து கொடுத்து செருப்புக்கு, இப்போ இல்லை நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி, நானே சின்ன பையன் கொண்டு போயிட்டு செருப்பு இங்க இருந்து பொரசவாக்கத்தை கூட்டிட்டு போயிட்டு முடி வெட்டி விட்டுட்டு பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணி விட்டா உனக்கு வேதனையா இருக்குன்னா நான் செய்வேனான்றான். நாங்க எங்க நண்பர்களாம் ஹோட்டல்ல சாப்பிடுவோம், அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து இதாடா சாப்பிட்றா பிரியாணி, இல்ல கூட கூட ஒரு முறை கூட்டி போயிட்டான். கேட்டாராங்க எதுக்குடா உனக்கு இந்த வேலை அகமதியால? நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட வச்சு பார்த்து நம்ம வளர்த்து பார்க்கலான்னு பார்த்தா எவனா ஒருத்தர் சொல்லுவானா உனக்கு வேதனை வரும்னா நான் அதை என்ன செய்யறேன்னு சொல். எப்படி வலிச்சிருக்கோம் ஒரு அண்ணனா எனக்கு யோசித்து பாருங்க. ரைட்? ஆனா இதெல்லாம் இயேசு சாமி கடந்து போயிட்டாரு. அல்லேலூயா. நம்மளை வேணும்னு காயப்படுத்தினாலும், வேணும்னே நமக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எங்க தலைவரே பார்த்துட்டாரு. அல்லேலூயா. அவருக்கே நடக்கும்போது எனக்கு ஏமாத்திரம். ஆனா உண்மையான மரியாதையும் உண்மையான மேன்மையும் உங்களுக்கு ஒரு நாள் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், முழங்கால்கள் யாவும் முடங்கும், கர்த்தரே இயேசுவே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற அந்த மேலான ஸ்லாக்கியத்தை பிதாவாகிய இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷமா இயேசுவே இயேசுவேன்னு தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா கணத்தையும் மகிமையும் பிதாவாகிய தேவன் அவருக்கே கொடுத்துட்டாரு. எவனோ ஒரு ஈனப்பிறவி கேவலப்படுத்துறான்றதுனால அவர் என்ன ஆயிட மாட்டாரு, கேவலம். இப்ப நம்ம பாடல வாழ்க ராஜா, தமிழ்ல பாடுற, தெலுங்குல பாடுற, இந்த உலக மொழிகள்ல அவரை போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எவனோ வரலாற்றுல பேரும் கிடையாது, ஆளும் கிடையாது, ஊரும் கிடையாது,
அவன் பண்றதுனால அவர் அவமானப்படுத்திட்டு போறது கிடையாது. ஆனா இன்றைக்கு பிதாவாகிய தேவன் கோடிக்கணக்கான எத்தனை எத்தனை கூட்டங்கள், எத்தனை எத்தனை ஆராதனைகள், எத்தனை எத்தனை மகிமை அவருக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா? உலகத்திலே நல்ல ஃபேமஸான ஊழியக்காரர் ஒருத்தருக்கு பென்னிஹின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தலைமுடியெல்லாம் வெள்ளையா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல தேவ மனுஷன், நல்ல அற்புதம் செய்வார்.